Hey guys, welcome back to my channel. MP Aditya, இன்னைக்கான question பார்க்கலாம். Possible bipartition. We want to split a group of n people labeled from 1 to n into two groups of any size. Each person may dislike some other person and they should not go into the same group. Given the integer n and array of dislikes, where dislike of I is equal to a comma b, indicates that a person labeled A does not like the person labeled B. Return true if it is possible to split everyone into two groups in this way. So question என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டிஸ்லைக்னு ஒரு அரே கொடுத்துட்றாங்க, and then n வேல்யூ கொடுத்துட்றாங்க. n is nothing but n people இருக்காங்கன்னு அர்த்தம். Fine. So dislike arrayல dislike array வந்து vector of vector. ஸோ அதில் வந்து a, bன்னு இருக்குது. அதாவது a person does not like the b person. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள் 1, 2 இருக்குது. அதாவது ஃபஸ்ட் பர்சன் does not like the second person. அதேமாதிரி 1, 3ல the first person does not like the third person and the second person, அதாவது 2, 4ல second person does not like the fourth person. ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு குரூப் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண முடியலையா நம்ம கேட்குறாங்க கொஷனில். பட் ஃபார்ம் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த ஃபார்ம் பண்ண குரூப்பில் வந்து டிஸ்லைக், அதாவது 1, 2, இப்போ ஒன்னுக்கு வந்து 2 கண்டா ஆகாது. ஸோ அந்த 1, 2 ஒரே குரூப்பில் இருக்கக்கூடாது. நம்ம ஃபார்ம் பண்ணுற குரூப்பில் நாட் டிஸ்லைக்காக இருக்கணும். புரியுறதா? இப்போது 1, 2, 1, 3 வந்து, அதாவது 1 does not like 2 and 1 does not like 3. ஸோ நம்ம ஒரே குரூப்பில் 1, 3 இல்லை 1, 3 இல்லை 1, 2 வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் தப்பு. ஸோ நம்ம ஆன்சர் 1, 4 வரலாம். ஏன்னா 1 டிஸ்லைக்ஸ் 4ன்னு இந்த கொஷனில் சொல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து 1, 4 ஒரு குரூப்பில் போடலாம். அதே மாதிரி 2, 3 2 டிஸ்லைக்ஸ் 3ன்னு இந்த கொஷனில் சொல்லவே இல்லை. ஸோ அதனால் 2, 3 ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பாருங்கள், 4 எலிமெண்ட்டையும் நம்ம வந்து 2 குரூப்பில் போட்டுட்டோம். ஸோ இப்படி பண்ண முடிஞ்சால் we can return true. இப்படி பண்ண முடியலனா we can return false. ஸோ இந்த கொஸ்டினோட டைட்டில் பாருங்கள், பாசிபிள் பைபார்ட்டிஷன் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மோஸ்ட்டாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. தேர்ட் இயரில் வரும், செகண்ட் இயரில் வந்துச்சு எனக்கு. பைபார்ட்டிஷன் கிராஃப்ஸ்னு வரும். கிராஃப் தியரியில் பைபார்ட்டிஷன் கிராஃப்ஸ்னு வரும். ஸோ அதே பைபார்ட்டிஷன் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சேம் பைபார்ட்டிஷன் கிராஃப்ஸ் தான். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. பைபார்ட்டிஷன் கிராஃப்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால உங்களுக்கு என்னென்னு தெரிய வரும். ஃபைன். பேசிக்கலி பைபார்ட்டிஷன் கிராஃப் இஸ் அ கிராஃப் கலரிங் கான்செப்ட். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் தென் என்னென்னு தெரியல, இந்த வாரம் ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக கிராஃப்ஸ் கொஷினாகவே வருது. நேற்று கொஷினும் கிராஃப்ஸ் தான் வந்துச்சு. நேற்று கொஷினும் சிம்பிளாக தான் இருந்துச்சு, மீடியம் லெவல் கொஷின். பை த வே சாரி, நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் ஐ ஹேட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி ஸ்டடி லீவ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஷின் பண்ணிகிட்ருக்கேன். எனிஹவ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சோன்னா கண்டினியூஸ் வீடியோஸ் வரும். ஃபைன். ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். ஸோ பைபார்ட்டிஷன் கொடுத்துட்டாங்க. பாசிபிள் பைபார்ட்டிஷன் கொஷின் பேர். ஸோ 2 குரூப் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது 2 குரூப் ஃபார்ம் பண்ண முடியுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணி ட்ரூவாக ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம அப்ரோச்சுக்கு போயிடலாம். ஸோ இப்போது 1, 2 இருக்குது. நான் வந்து ஒரு அன்டைரக்டட் கிராஃப் நான் வந்து வரைகிறேன். ஓகே. ஸோ 1 அன்டைரக்டட்னா பைடைரெக்ஷனல். ஓகே. ஸோ 1 and 2. ஃபைன். அண்ட் தென் இப்போது 1க்கும் 3க்கும் லிங்க் இருக்குது. 3 நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கன்சிடர் பண்ணுறேன். 1க்கும் 3க்கும் லிங்க் இருக்குது. அண்ட் தென் 2க்கும் 4க்கும் லிங்க் இருக்குது. ஸோ பைடைரெக்ஷன் கிராஃப்னா என்ன நீங்கள் கேட்கலாம். பைடைரெக்ஷன் கிராஃப்னா நீங்கள் வந்து 2 கலர் எடுத்துக்கணும். ஃபைன். நான் இப்போ வந்து ஒரு கலர் வந்து ரெட் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதர் கலர் ப்ளூ எடுத்துக்கிறேன். ஃபைன். ஸோ சப்போஸ் நம்மளால் வந்து பைபார்ட்டிஷன் கிராஃபோட கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக கலர் பண்ணிக்கிட்டே போகணும். அதாவது ஃபஸ்ட்டு நோடில் வந்து ரெட்டு, செகண்ட் நோடில் ப்ளூ, அந்த மாதிரி கலர் பண்ணிக்கிட்டே போகணும். சப்போஸ் எந்த ஒரு அட்ஜஸ்டன் நோட்லேயும் சேம் கலர் இல்லைன்னா அது வந்து பைபார்ட்டிஷன் கிராஃப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அட்ஜஸ்டன் நோடில் சேம் கலர் வரலினா அது பைபார்ட்டிஷன் கிராஃப். சப்போஸ் 2 adjacent நோட்ஸில் சேம் கலர் வந்துச்சுன்னா தட்ஸ் நாட் அ பைபார்டைட் கிராஃப். ஸோ ஃபஸ்ட் நோட்டில் வந்து நான் ரெட் கலர் பண்ணுறேன்.
அண்ட் தென் ரெட்டோட adjacent நோடில் ப்ளூ. ஸோ இப்போ மறுபடியும் இங்கே இந்த 2ஓட adjacent நோடு நான் வந்து ரெட் கலர் பண்ணுறேன். அண்ட் தென் மீதி இருக்கிறது வந்து 3 இந்த இதில் வந்து ப்ளூ கலர் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ வந்து எந்த ஒரு adjacent நோட்லேயும் சேம் கலர்ஸ் வரலை. ஸோ அதனால் இது பைபார்ட்டிஷன் கிராஃப். ஸோ இப்போது இது வந்து 1 2 3 4 இப்படி இருந்துச்சா? ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெட் கலர் பண்ணோம்ல, இப்போது ரெட் கலர் பண்ண இதை வந்து சேம் குரூப்பாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது சேம் இதில் போட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம ரெட்டில் கலர் பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ ப்ளூ கலர் பண்ணதும் அதே மாதிரி தான் 2, 3. ஸோ பாருங்கள் நம்மளால் 2 குரூப்பாக பண்ண முடியுது இப்போது. ஃபைன். ஸோ அதை தான் எக்ஸாம்பிள் 1ல் காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை டீப்பாக யோசிச்சா தான் இந்த அப்ரோச்சே உங்களுக்கு வரும். பைபார்ட்டிஷன் கிராஃப் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது பண்ண முடியும். ஸோ பைபார்ட்டிஷன் கிராஃப்னா என்னன்னு புரிஞ்சுன்னு நம்புறேன். சேம் adjacent நோட்ஸில் சேம் கலர் இருக்கக்கூடாது நீங்கள் கலர் பண்ண அப்புறம். ஸோ நம்மளால் 2 குரூப்ஸாக பண்ண முடியுது. ஃபைன். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். நம்ம சொல்யூஷன் நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் எக்ஸாம்பிளும் பார்த்துருவோம். ஸோ கிளியர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறேன். அந்த பார்த்துட்டு 1க்கும் 2க்கும் லிங்க் இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிளில் 1, 2 இருக்குது. 1க்கும் 2க்கும் லிங்க் இருக்குது. அண்ட் தென் 1க்கும் 3க்கும் லிங்க் இருக்குது. 1க்கும் 3க்கும் லிங்க் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக 2க்கும் 3க்கும் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ நான் கலர் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ரெட்டு ப்ளூ எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரெட் கலர் பண்ணுறேன். அண்ட் தென் இதுக்கான adjacent வந்து நான் ப்ளூ கலர் பண்ணுறேன். ப்ளூ. ஃபைன். ஸோ இதுக்கான ப்ளூக்கான adjacent வந்து நான் ரெட்டாக கலர் பண்ணுறேன். ஃபைன். ஸோ ரெட் கலர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கலரிங் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது 1க்கான adjacent 3 தான், ரைட்? 1க்கு adjacent 3 and 2. ஆனால் 1, 3 சேம் கலரில் இருக்குது. சேம் கலரில் இருக்கிறனால நம்மளால் பார்ட்டிஷன் பண்ண முடியாது. அதாவது திஸ் இஸ் நாட் அ பைபார்டைட் கிராஃப். ஸோ நம்மளால் வந்து பார்ட்டிஷன் பண்ண முடியாது. பார்ட்டிஷன் பண்ண முடியாதுன்னு இல்லை, நம்மளால் பண்ண முடியும். ஐ மீன் இப்போ 1, 3 நம்ம இங்கே எழுதலாம். 1, 3 அண்ட் தென் 2 வந்து இன்னொரு பார்ட்டிஷன். ஃபைன். ஏன்னா 2 வந்து ப்ளூ கலர். ஸோ இப்படி பண்ணால் இப்போ 1, 3 வந்து 1 dislikes 3. பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிளில் 1, 3 இருக்குது. 1 அதாவது A dislikes B, அதனால 1 dislikes B. 1 dislikes B நம்ம கொஷனில் கொடுத்துற கண்டிஷன் என்னன்னா நம்ம வந்து டிஸ்லைக் ஆகாத செட்டாக நம்ம பண்ணணும். பட் ஆனால் டிஸ்லைக் ஆகுது, அதனால இது வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடணும். ஃபைன். ஸோ புரிஞ்சது நம்புறேன். இது எப்படின்னா லைக் கொஸ்டின் புரிஞ்சது நம்புறேன். தென் பைபார்டைட் கிராஃப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கோடு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பிரேக் டவுன் பண்ணால் பேசிக்கலி பைபார்டைட் கிராஃப் கொஸ்டினாக மாறிடுச்சுது. ஸோ பேசிக்கலி பைபார்டைட் கிராஃபாக இல்லையா நம்ம செக் பண்ணணும். ஃபைன். ஸோ பைபார்டைட் கிராஃப் எப்படி செக் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து BFS டாவர்சல் யூஸ் பண்ண போகிறேன். பிரெட் ஃபார் சர்ச். ஓகே, பூல் BFS அண்ட் தென் நோட் பாஸ் பண்ணுறேன். அதாவது திஸ் இஸ் த நோட், அதாவது வெர்டெக்ஸ் இது. அந்த ஒரு adjacency லிஸ்ட், வெக்டர் ஆஃப் இன்ட் adjacency லிஸ்ட் பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒரு கலர்ஸ்னு ஒரு வெக்டார் பாஸ் பண்ணுறேன். கலர்ஸ் வெக்டார் வந்து கலர் பண்ணுறதுக்கு. ஃபைன். இப்போ நம்ம ரெட் ப்ளூ பண்ணோம், அதே மாதிரி நான் கலர் பண்ண போகிறேன். ஸோ கலர் வெக்டார் பாஸ் பண்ணியாச்சு. இப்போது இன்ஷியலாக நம்ம கலர் பண்ணிடலாம். ஸோ எந்த நோடு வருதோ பாஸ் ஆகுதோ அந்த நோடு வந்து கலர் 1 பண்ணிடலாம். 1னா ரெட்டுன்னு வச்சுக்கோங்க, 0னா ப்ளூன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா 1, 0 ஏன் யூஸ் பண்ணுறான்னு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கலர் பண்ணுறது. அதனால் எப்படி கலர் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் லேட்டரு. ஸோ இன்ஷியலாக நான் வந்து ரெட்டுக்கு கலர் பண்ணியாச்சு. ஃபைன். ஸோ ரெட்டுக்கு கலர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஒரு கியூ கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து BFS பண்ணுறோம். கியூ. ஸோ கியூவில் வந்து புஷ் பண்ணிடுறேன். ஃபைன். கியூவில் அந்த நோடை புஷ் பண்ணிடுறேன். புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வைல் லூப் போடுறேன். வைல் கியூ இஸ் நாட் எம்டி. வைல் கியூ இஸ் நாட் எம்டி. பேரண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். பேரண்ட் வந்து கியூ டாட் ஃப்ரண்ட். அதாவது இந்த நோடு வந்து இங்கே வந்துடும். பேரண்ட் ஈக்குவல் டு நோட் ஆகிடும் ஆஸ் இன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு